இங்கே இன்ஜின் வந்துருச்சுங்க. இன்ஜினை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இன்ஜினை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, நான் அவங்களே அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. இப்போ தாங்க மணி அடிக்கிறாங்க. மணி அடிச்சுட்டு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 1900 கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜை. ஐயோ, மரத்தால் கட்டின பிரிட்ஜுங்க, பார்க்கவே பயமாக இருக்குது. ஓகே, நான் ஆர்டர் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அது மட்டும்தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி மெல்பர்னில் டே 2. நேற்று வந்து நம்ம மெல்பர்ன் ஸ்ட்ரீட்ஸ் பார்த்துட்டு அப்படியே யார் ரிவர் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பஃபிங் பில்லி ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் ஃபிலிப் ஐலாண்டில் வந்து பென்குயின்ஸ் இருக்க போகுது. ஸோ பென்குயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது உள்ளே பார்க்குறதுக்கு கேமரா அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுதான்னு பார்ப்போம். முடிஞ்சால் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியா சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சிட்னி அண்ட் கேன்ஸ் சிட்டி கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மெல்பர்னில் இருக்கோம். மெல்பர்ன் இன்னும் ஒரு 2-3 டேஸ் பெண்டிங் இருக்குது. நம்ம மெயின் சிட்டிலேருந்து இந்த மெல்பர்ன் பஃபிங் பில்லி ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பஸ் ரைடுங்க. ஸோ பஃபிங் பில்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் பஃபிங் பில்லி ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், பஃபிங் பில்லி ரயில்வே. ஸோ இது வந்து பெல்கிரேவ் ஸ்டேஷன். ஸோ பெல்கிரேவ் ஸ்டேஷனில் தான் நம்ம ட்ரெயின் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே தான் டிக்கெட்டு. ஸோ நம்ம டே டூர் புக் பண்ணதில் எல்லாமே அவங்களே கவர் பண்ணிடுவாங்க. நம்ம எதுவும் பெருசாக இங்கே வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. நான் உள்ளே போயிட்டு இப்போ அந்த ஸ்டீம் இன்ஜின் இருக்கிற இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பஃபிங் பில்லி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பிலிப் ஐலாண்ட் இது போகிறதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் $193 ஆஸ்திரேலியன் டாலர்ஸுங்க. நான் கீழே இந்தியன் ருப்பி கன்வர்ஷன் போடுறேன். ஸோ இந்த 1 டே ட்ரிப் வந்து நான் வந்து கெட் யுவர் கைடுன்ற ஆப்பில் புக் பண்ணேன். ஆல்ரெடி இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டீம் இன்ஜின் தான் நம்ம இப்போ போகிறோம். நமக்கு வந்து கார் சி. ஸோ டி அண்ட் சி. ஸோ இதுதான் நமக்கு. ஹலோ, ஆக்சுவலாக இங்கே எல்லோரும் காலை தொங்க போட்டு போவாங்க. நான் போகும்போது காட்டுறவங்களுக்கு. இங்கே இன்ஜின் வந்துருச்சுங்க. இன்ஜினை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இன்ஜினை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, நான் அவங்களே அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. ஸோ அதான் இப்போ நம்ம இன்ஜினை பார்த்துட்டு, பழைய காலத்து ஸ்டீம் இன்ஜின், ஊட்டி இன்ஜின், ஊட்டியில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இங்கே பாருங்க, இப்போ தாங்க மணி அடிக்கிறாங்க. மணி அடிச்சுட்டு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம கூட ஒரு டிரைவர் இருக்காங்க, கண்டக்டர், இந்த சீஃப் கண்டக்டர். பாய். ஸோ இந்த கண்டக்டரு, டிரைவரு, இந்த ட்ரெயினில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸாங்க. இவங்கெல்லாம் இது வந்து இதுக்கு கவர்மெண்ட்லாம் வந்து சம்பளம் தரலையா. இவங்களே வந்து ட்ரெயின் எந்தூசியாஸ்ட்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ட்ரெயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஸோ கடைசியாக ஆஸ்திரேலியாவில் இங்கே வந்து அவங்க வாலண்டியராக இருக்கலாம்னு முடிவு பண்ணி இங்கே வந்து இருக்காங்களாம். இதுக்கு அவங்க எதுவும் காசுலாம் வாங்குறது இல்லையா கவர்மெண்ட் கிட்டேருந்து. ஓகே, ட்ரெயின் எடுத்தாச்சு. நம்ம இப்போ கிளம்பிக்கிறோம். பாருங்க, பச்சை கலர் கொடி ஆட்டுறாங்க. அடி வர்ற மாதிரி. இங்கே பாருங்க, காலை தொங்க விட்டாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த 1930s அப்போது லேண்ட்ஸ்லைடு வந்து இந்த ட்ரெயின் ட்ராக் ஃபுல்லாகவே மூடிடுச்சான். திருப்பி இதை வந்து 1960s தான் வாலண்டியர்ஸை வந்து ரெக்கவர் பண்ணி இப்போ வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே ட்ரெயினில் போகிறது செமையாக இருக்குது. ஒரு பிரிட்ஜ் வர போதுங்க. ஓ, நம்ம கைடு இருக்கார்ல, அவர் கீழே நிற்பாராம், அங்கேருந்து தெரியுன்றாங்க. பார்ப்போம். 1900 கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜை. ஐயோ, மரத்தால் கட்டின பிரிட்ஜுங்க, பார்க்கவே பயமாக இருக்கு. ஓ ஓ
யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் வந்து 1900s கட்டினது. அப்பயே இந்த மாதிரி குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பீர் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு ட்ரெயின் கட்டியிருக்காங்க. 1900 1953 வரைக்கும் அந்த குட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருக்கு. 1954 தான் இது வந்து டூரிசமுக்கு மாற்றிருக்காங்க. 1900s எப்படி இந்த மலையில் ட்ராக்கை போட்டு ட்ரெயின்லாம் கட்டினாங்களோ. ஸோ ட்ரெயின் ஜேர்னி முடிஞ்சிருச்சுங்க. இதோட பஃபிங் பெல்லி ஸ்டேஷனோட ட்ரெயின் ஜேர்னி முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரெயின் கிளம்ப போது நம்ம வந்து இப்போது சாப்பிட போகிறோம். லஞ்சு முடிச்சு ஃபிலிப் ஐலண்ட் போகிறோம். ஓகே வாங்க போகலாம். நம்ம கைடு வந்து பஸ் எடுக்க போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இந்த ஸ்டேஷன் கிளம்பி இப்போது சாப்பிட போகிறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஃபிலிப் ஐலண்ட் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிலிப் ஐலண்டில் நைட்டு தான் அந்த பென்குயின் வெளில வருவாங்க. ஸோ நமக்கு கேமரா அலோவ் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பென்குயின் வரதை காட்டுறேன். ஸோ நம்ம வருது பாருங்க நம்ம பஸ்ஸு EXA. இவங்க தான் நம்ம டூருக்கு குரூப். இவங்க கூட தான் நம்ம 11 பேர். ஓகே தேங்க்யூ. ஸோ அந்த நம்ம பஃபிங் பெல்லி ட்ரெயின் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். லேக் சைடு ஸ்டேஷன். ஸோ ஆக்சுவலாக இந்த லேக் சைடு ஸ்டேஷனில் தான் நம்ம வந்து ட்ரெயின் வந்து இறக்கிருக்கணும். பட் ஏதோ மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க ட்ரெயினில். ஸோ நம்ம பஸ்ஸில் இந்த இடத்துல வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்க பஃபிங் பெல்லி பற்றி. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கான். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிலிப் ஐலண்ட் போகிற வழியில் ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் கைடு. உள்ளே போய் சாப்பிடுவோம். ஸோ அந்த ட்ரெயினோட மினியேச்சர் வச்சுருக்காங்க ஒரு லெகோவில் பண்ணி. ஸோ நம்ம இந்த சொவினியர் ஷாப் வந்து சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். செம பசி பாருங்க. வாவ். இந்த பெயிண்டிங் வந்து $3,700 ஆங்க. நல்லா இருக்கு. நாங்கள் பெயிண்டிங் செம்மையாக இருக்கு. ஓகே, இங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. எப்போவுமே இவங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் நிப்பாட்டும் போது என்ன பிரச்சனைனா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ளூ மவுண்டன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகே, வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம காலையிலையும் சாப்பிடல, கேக்கை மட்டும் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். வாங்க என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு போய் பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. கேக், பனானா பிரெட், இங்கேயும் கேக்கு, தந்தூரி சிக்கன் பை, எல்லாமே பைன்னு போட்டிருக்காங்க. பையனா லைட்டாக பஃப் மாதிரி இருக்கும். பீஃப் பை, சிக்கன் பெஸ்டோ. Yeah, there's a. I'll just ask him, is it because it looks like meat, right? Beef. Okay. Is this for takeaway or having here? No, having here. What's your table number? Oh, table number. I'll take 48. Yeah. $16. Yeah. Turkish. Thank you. ஸோ வந்துருச்சு பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக வீகன் ஆப்ஷனுங்க, நான்வெஜ் கிடையாது. மஷ்ரூம் தான் உள்ள இருக்குது. இதுக்கு நான் ஆர்டர் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அது மட்டும்தான். This is fish and chips, right? And this one is margarita piece. Okay. ஸோ இங்கே பாருங்கள், இது சிப்ஸு பெல்லா ஒமஸ் ஹோல் கிரெயின் ரைஸ் கிராக்கர்ஸ். இது ஒன்று வாங்கியிருக்க ஸ்நாக்ஸ்க்கு. அப்புறம் அந்த பிஸ்கெட் ஒன்று, ட்ரிபிள் சாக்லேட் குக்கி. ஸோ இங்கே வந்து அந்த பஃபிங் பில்லியோட மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த மியூசியமில் பழைய இன்ஜின்லாம் வச்சுருக்காங்க. கீப் அஸ் ஆன் ட்ராக். For the love of train. சிக்னல் போல் இருக்கு.
The old was still best. Track construction department. Okay. ஸோ அந்த காலத்தில் வந்து இதை குட்ஸ் வண்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் ட்ராக்கை பாருங்க என்னென்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பால், வெஜிடபிள்ஸு, லைட்டு, சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன். குட் பை பஃபிங் பில்லி. இதுதான் பழைய ட்ரெயினா? ரொம்ப பழைய இன்ஜின் போல் இருக்குது. இப்போ இருக்கிற இன்ஜினே பழசுமாக இருக்குது. ஸோ வாட் புட்ஸ் த பஃப் இன் பில்லி? பில்லினா இந்த ட்ரெயினோட பேர் பில்லி. மேலே புகை வரதுனால இது பஃப் இன் த பில்லி. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கேப்பில் இங்கே ஒரு லேக் இருக்குது. லேக்கை மட்டும் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். லேக் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லேக் பேர் வந்து லேக் ட்ரகானோவான். லேக் ட்ரகானோவான். ஓகே, வாத்தெல்லாம் போகுது. நிறைய வாத்து இருக்கும் போல இருக்குது. செம்மையாக இருக்குது லேக். ஓகேங்க, இந்த பஃபிங் பில்லி ஸ்டேஷன் ட்ரெயின்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த லாகை முடிச்சுக்கிறேன். இந்த லேக்கை விட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் தான் பிலிப் ஐலாண்ட் காட்டுறேன் உங்களுக்கு. போகிற வழியில் ஒரு பீச் வேறு இருக்குனாங்க. ஸோ அதையும் அந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.